SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது விசாரணை நடத்த அனுமதி கேட்டு தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அனிதா மீது விசாரணை நடத்தப்பட உள்ளது. இவர் கடந்த 2001 முதல் 2006 வரையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி அமைச்சராக இருந்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அனிதா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக 2006 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்தது. 2001 23 லட்சமாக இருந்த அனிதா குடும்பத்தின் சொத்து மதிப்பு 2006க்குள் 7 கோடியாக உயர்ந்தது. இதில் முறையான கணக்கு காட்டப்படாத சொத்துக்களின் மதிப்பு 2 கோடிக்கும் மேல் வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த வழக்கின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை தனியாக ஒரு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை பதிவு செய்தது. அனிதா ராதாகிருஷ்ணனின் குடும்பத்தினர் தங்களுக்கு சொந்தமான பல்வேறு கூட்டு பங்கு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளில் பெரும் தொகையை ரொக்கமாக செலுத்தியுள்ளனர். பின்னர் அந்த பணத்தை கொண்டு பல அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த 2022 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் ரெய்டு நடந்தது. தூத்துக்குடி, சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் உள்ள அவருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்காலிகமாக முடக்கியுள்ளது. சமீபத்தில் இந்த சொத்து குவிப்பு வழக்கை தூத்துக்குடி கோர்ட்டில் இருந்து பண மோசடி வழக்குகளை விசாரிக்கும் மதுரை ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றக் கோரி ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை முறையிட்டது. இதனைத் தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மீது விசாரணையை நடத்த தமிழக அரசின் ஒப்புதல் கேட்டுள்ளது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள 4 பக்க கடிதத்தில் BNSS சட்டப்பிரிவு 218 அடிப்படையாக கொண்டு அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி கடிதம் கிடைக்கப்பெற்ற 120 நாட்களுக்குள் மாநில அரசு அனுமதி வழங்க வேண்டும். இல்லையென்றால் அனுமதி வழங்கப்பட்டதாகவே கருதப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை பலமுறை கடிதம் எழுதியிருந்தது. முன்னாள் அமைச்சர்கள் மீதான மோசடி புகார்களை விசாரிக்க அனுமதி கேட்டது. ஆனால் அப்போது திமுக அரசு அதற்கு அனுமதி தரவில்லை. இப்போது முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைந்ததும் 2 முறை அமலாக்கத்துறை கடிதம் வந்துள்ளது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கை விசாரிக்க அனுமதி கேட்டு மே 20ஆம் தேதி கடிதம் வந்தது. இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான ஊழல் புகாரை விசாரிக்கவும் அனுமதி கோரப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த அடுத்தடுத்த கடிதங்கள் தமிழக அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது.